பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லா சிஸ்டர்ஸும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற கோல்டு சேவிங்ஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயருக்கு தீபாவளி ஃபண்டு சீட்டு, அதாவது தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டு போட்டு பொருளெல்லாம் வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த சீட்லையும் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை 2 விஷயத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தீபாவளி ஃபண்டு சீட்டு எனக்கு போன வருஷத்துக்கு உண்டானது க்ளோஸ் ஆகி வந்த பொருள் எல்லாம் காமிச்சிருந்தேன். 50 பொருள் கொடுத்துருந்தாங்க. மந்த்லி 700 பே பண்ற மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொருள் எல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு சிஸ்டர், இந்த சீட்டு நிஜமாவே உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ஸோ நாங்களும் சென்னையில தான் இருக்கோம், ஸோ நீங்கள் யார்கிட்ட சீட்டு போடுறீங்க சொல்லுங்க, இல்லை கடையில் சீட்டு போடுறீங்களா, நம்பர் கொடுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணீங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் எங்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் ஃபண்டு சீட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட தான் போட்டிருந்தேன். கடையில் போய் நான் செப்பரேட்டெல்லாம் போடலை. அவங்களுக்கு மோர் தென் 4 இயர்ஸாக தெரியும். அவங்க டீச்சிங் ஃபீல்டில் இருக்காங்க, ரொம்ப ஜென்யூனான பர்சன். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட மந்த்லி சீட்டு போட்டுட்டு இருந்தேன். ஸோ பொருள் கூட எனக்கு ரொம்ப தரமாகவே அந்த போட்ட பணத்துக்கு உண்டான நல்ல எனக்கு பொருளெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கும் வாங்கணும்னா அவங்க நம்பரை நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்கள் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே வேணால் கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவாங்க. சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க சீட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போட்டுக்கலாம். அதே மாதிரி சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் ஆட்டோ ஏதாவது வச்சோ இல்லை வண்டியிலையோ பொருளை எடுத்துகிட்டு போகணும். அவங்க ஹோம் டெலிவரிலாம் பொருள் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? இன்னொரு அட்வைசபிளான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா இப்போ நான் ஒரு ட்ரஸ்டபிளான பர்சன், என்னை நம்பி நீங்க நம்பர் கேட்குறீங்க, கரெக்டுங்களா? ஸோ நான் அந்த இன்னொரு நம்பருடைய பர்சன் ட்ரஸ்டபிளான்னு பார்த்துட்டு ஒரு தடவைக்கு 10 தடவை உங்களோட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த விதத்துலையுமே நீங்க ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுனால. ஆனால் ஆன்லைன்ல, யூடியூப்ல, இன்ஸ்டால இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான விஷயங்கள் வரும். அதை நீங்க நம்பி அதில் போயிட்டு யாருன்னே தெரியாத ஒரு நம்பர்கிட்ட நீங்க ஜிபேல மாசம் மாசம் பணம் கட்டிட்டே இருந்தீங்கன்னா கடைசி அந்த பொருள் உங்களுக்கு வருமா வராதான்ற கேள்விக்குறி ஏற்பட்டுரும். ஸோ கவனமான முறையில் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? வாங்க இன்னைக்கு டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நகைச்சீட்டை பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் லலிதா ஜுவல்லரியில நகைச்சீட்டு 2 போட்டிருக்கேன், ஓகேவா? ஏற்கனவே 3 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் என்எஸ்கே செங்கல்பட்டுல போட்டிருந்தேன். அதுவும் மாசம் மாசம் 3000 ரூபாய் கட்டுற மாதிரி. அது என்னோட பெரிய பொண்ணுக்காக போட்டிருந்தேன், ஓகேவா? ஸோ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்காக போட்டிருக்கேன். ஸோ அவங்களோட பர்த்டேக்கு நம்ம எடுத்து கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் சேர்த்து தானே ஏதாவது ஒன்று எடுக்க முடியும். ஸோ ஏதாவது வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சீட்டு. ஸோ இதில் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி 11 மந்த்ஸ் ஸ்கீமு. ஃபர்ஸ்ட் மந்த்து தான் கட்டி முடிச்சிருக்கேன். ஒரு கார்டில் 1000 ரூபாய், இன்னொரு கார்டில் 2000 ரூபாய், ஓகேவா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? இதுலையும் என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மந்த்லி 3000 கட்டுற மாதிரி 11 மந்த்ஸ் நம்ம பே பண்ணோம். இப்போ இந்த லலிதா ஜுவல்லரி ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸியில் என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சேதாரம் செய்கூலி கிடையவே கிடையாது. நம்ம என்ன பொருள் எடுத்தாலும் சரி சேதார செய்கூலி கிடையாது. இது நமக்கு நிஜமாவே ப்ராஃபிட்டா அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம தேதிக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் நமக்கு சேர்த்து வைக்கிறோம் நகைச்சீட்டில். ஸோ நான் மாதம் மாதம் 3000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா 3000 ரூபாய் என்னைக்கு நான் கட்டுறனோ, இன்னைக்கு மந்த்தில் அன்னைக்கு தேதிக்கு என்ன கோல்டோ அதை நம்ம இங்கே சைடில் என்ட்ரி போட்டுருவாங்க. பேமெண்ட்டும் என்ட்ரி போட்டுருவாங்க. அதே நேரத்தில் எவ்வளோ கோல்டு நம்ம சேர்த்து வைக்கிறோங்கிறது என்ட்ரி போட்டுருவாங்க. சப்போஸ் நமக்கு இன்னும் ஒரு 4-5 மாதம் கழிச்சு தங்க விலை இன்னும் கூடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு இது ரொம்ப லாபமாக இருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, 10 மந்த்ஸ் 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சேர்த்து வைக்கிற அந்த கிராமுக்கெல்லாம் நான் நகை எடுக்கும்போது கண்டிப்பாக மினிமம் 8%லேருந்து 20% வரைக்கும் என்னாகும், சேதாரி செய்கூலியெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி சீட்டு போட்டு நகை எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபுல்லாக மிச்சம் தான். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. மொத்தமாக சேர்த்து என்னால் ஒரு 1/2 பவுன் 1 பவுன் எடுக்க முடியாது, தங்க விலை நிறைய கூடுன்னு நினைக்கிறவங்க மாதம் மாதம் இந்த மாதிரி 3000, 2000, 4000 இல்லை 10,000 சேர்த்து வைக்க முடியலனாலும் 10,000 போடுங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நகையோட விலை ரொம்ப போயிட்டு இருக்கு, ஸோ 90,000, 95,000, 1 லட்சம்லாம் தொட்டுரும். ஸோ நகை நம்மளால 916ல எடுக்க முடியுமா, 22 கேரட்ல எடுக்க முடியுமா, பேசாம நம்ம 18 கேரட் கோல்டு தான் இனிமே வாங்கணும், இல்லை 9 கேரட்னு புதுசாக கொண்டு வந்துருக்காங்களே அதை வாங்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. 9 கேரட்டும் வாங்காதீங்க, 18 கேரட்டும் வாங்காதீங்க. எல்லாத்துலேயுமே தங்கத்தோட அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். 9 கேரட்லலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் தங்கம் இருக்குதாங்கிறதே நம்ம தேடுற மாதிரி தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு வாங்காதீங்க. நகை விலை எவ்வளோ கூடுனாலும்
மாசம் மாசம் சீட்டு போடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க தங்க விலை எவ்வளோ கூடுனாலும் 916 ஏன் நான் உங்களை வாங்க சொல்றேன்னா, 18 கேரட் கோல்டை நீங்க பேங்க்ல வச்சாலும் உங்களுக்கு பேமெண்ட் கம்மியா தான் கிடைக்கும். நாளைக்கு வந்து நீங்க வேற நகை மாத்தணும்னாலும் உங்களுக்கு அதுலயும் பணம் கம்மியா தான் கிடைக்கும். அதை விற்கணும்னாலும் உங்களுக்கு பணம் கம்மியா தான் கிடைக்கும். நீங்க போட்டு வாங்குற அந்த பணம் கூட உங்களுக்கு கிடைக்காது. இதே 916 வாங்குனீங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு நகை விலை கூடும்போது உங்களுக்கு டபுள் த ரேட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு கஷ்டப்பட்டு வாங்குறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். 5 பவுன் வாங்க வேண்டிய இடத்துல நீங்க 3 பவுன்னாலும் வாங்குங்க. ஆனால் 916 வாங்குங்க. இன்னும் நிறைய பேர் டவுட் கேட்டது என்னன்னா, நம்ம வந்து கோல்டு காயின்ஸ் வாங்கி வாங்கி வச்சுக்கிறது நல்லதான்னு கேக்குறீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், கோல்டு காயின் வாங்கி வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட்டே கிடையாது. நீங்க நகைச்சீட்டு போடுறது தான் ப்ராஃபிட். தங்கத்தை வந்து நீங்க மொத்தமா காசு கொடுத்து வாங்குறத விட கோல்டு சீட்டு போட்டு நீங்க கோளாரா வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா சேதார செய்கூலி வந்து உங்களுக்கு பயங்கரமா சேவ் ஆகும். அதே மாதிரி நீங்க வந்து காயின்ஸா வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா பேங்க்ல வந்து நமக்கு அதுக்கு லோன் கிடையாது கோல்டு காயின்ஸுக்கு. இன்னொன்னு, நீங்க இன்னும் ஸ்மார்ட்டா பண்றேன்னு சொல்லி நிறைய லேடிஸ் பண்றது வந்து ஒரு கிராம் அரை கிராம் எல்லாம் நான் வாங்கி வாங்கி வச்சு சேர்த்து வச்சு நான் என்ன பண்றேன்னா, மொத்தமா ஏதாவது நகை எடுத்துக்கிறேன்னா ஒரு அரை கிராம் 1 கிராம் 2 கிராம் நீங்க வாங்கும் போதும் ஜிஎஸ்டி பே பண்றீங்க. 1 கிராம் கோல்டு காயினுக்கே நீங்க 1% வேஸ்டேஜுக்கு பே பண்றீங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பணம் போகுதுன்னு பாருங்க. இதெல்லாம் போயிட்டு போயிட்டு திரும்பவும் என்ன பண்றீங்க, அந்த காயின் எல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து திரும்பவும் நகை எடுத்தா திரும்பவும் அதுக்கு என்ன ஆகும், நீங்க ஜிஎஸ்டி கட்டணும், சேதார செய்கூலி திரும்ப கட்டணும். அது ஒரு பயங்கர லாஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்க பேசாம இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நகைச்சீட்டு மாதிரி போட்டு குட்டி குட்டியா ஒரு 1/4 பவுன், அரை பவுன், 1 பவுன் அந்த மாதிரி சேர்த்து வைங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஸோ இந்த இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தீபாவளி ஃபண்டு சீட்டு போட போறேன். ஸோ போன இயர் போட்டு எடுத்தாச்சு, பொருள் எல்லாம் காமிச்சிட்டேன். பார்க்காதவங்க கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க. ஸோ இந்த வருஷம் நான் யார்கிட்ட சீட்டு போடுறேன்னா, சேம் போன வருஷம் போட்ட அதே என்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் இந்த வருஷமும் நான் போடுறேன். ஏன்னா லாஸ்ட் போட்டதுக்கு இந்த தீபாவளிக்கு பொருள் எல்லாம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இந்த தடவையும் வந்து தீபாவளி ஃபண்டு சீட்டு 50 பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த 50 பொருள் என்னென்னங்கிறத நான் மேல கொடுக்குறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர் எண்ணெய், 25 கிலோ அரிசி, அதே மாதிரி நல்லா பிராண்டடா சிவாஜி பிராண்ட் அரிசி, பருப்பு 5 கிலோ அந்த மாதிரி, உளுந்து 5 கிலோ, ஜீனி 2 கிலோ, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. வேட்டு பாக்ஸ் நல்லா பெரிய பாக்ஸா லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் நல்லா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய வேட்டு பாக்ஸ், 1/2 கிலோ ஸ்வீட்டு, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு கவர் ஆகி வந்துடும். ஓகேவா? போன தடவை கொடுக்காத ஷாம்பு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவையும் 50 பொருள் தான். ஆனா வந்து லாஸ்ட் இயர் வந்து 700 ரூபாய் கட்டினேன். 12 மாசமும் 700 கட்டினேன். ஆனா இந்த மாசம் வந்து 750 750 கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பொருள் எல்லாம் குவாலிட்டியா நல்லா வரணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா, பட் பரவாயில்ல. ஸோ நமக்கு பொருள் எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா வருது. ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுங்க. குட்டி குட்டி சேவிங்ஸ் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நான் போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபாய் மாசம் மாசம் தோணாம அப்படி கட்டினதுனால தான் இந்த வருஷம் பாருங்களேன் எனக்கு அவ்வளோ பொருள் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் எனக்கு எவ்வளோ மிச்சம், கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மோர் தென் ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு தேவையான அந்த பலசரக்கு ஜாமான்லாம் எனக்கு கிடைச்சதுனால என்னோட ஃபுட் பட்ஜெட்ல நிறைய நான் மிச்சப்படுத்தலாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானே வச்சுப்பேன். அது ஒரு விஷயம். ஏன்னா மாசம் மாசம் எனக்கு என் ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்துல ஸோ அதெல்லாம் நான் மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த பணத்தெல்லாம் வச்சு நான் வேற ஏதாவது என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட பாப்பாவோட பர்த்டே அடுத்தடுத்து வருது, அதுக்கு ஏதாவது நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுங்க. மாசம் மாசம் கொஞ்சமா ஏதாவது ஏர்ன் பண்ண பாருங்க. கொஞ்சமா ஏர்ன் பண்றவங்க அதிகமா ஏர்ன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நல்ல கோல்டு வாங்குங்க. நகை வாங்கணும்னு நினைங்க, ஆசைப்படுங்க. நியாயமான ஆசையா இருக்கணும். அது வந்து யாரை பத்தி நீங்க பொறாமப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஸோ நம்மளோட உழைப்புல என்னனாலும் வாங்கலாம். அது வந்து அடுத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்றத பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. ஸோ வந்து இன்னைக்கு சின்ன சின்ன சேமிப்புகள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ அதனாலதான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தீபாவளிக்கு இப்போ என்னால வீடியோ போட முடியல. தீபாவளி அப்போ எனக்கு பயங்கர உடம்பு சரியில்லை. நான் தீபாவளி விஷ் கூட இந்த தடவை சொல்லலை. ஆனாலும் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிலாம் எனக்கு விஷ் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் எனக்காக நீங்கள் வந்து கால் பண்ணி விஷ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. நிறைய பேர்கிட்ட நான் சொல்லலை உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஆனால் தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு 2 வாரமாகவே வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஜாயிண்ட் எல்லாம் வந்து வலிக்குது. கொஞ்சம் வீக்காக இருக்குது எனக்கு உடம்பு.
பட் இப்போ நான் ஓகே நல்லா இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? மறக்காம நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ஸோ டெய்லி வீடியோஸ் இனிமேல் வரும். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.